அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ராகு திசையை பற்றி பார்க்கலாம். ராகு திசை நடக்குது அப்படின்னாவே நிறைய பேர்த்துக்கு ஒரு பயம் இருக்க வச்சு, ஒரு ராகு திசை நடக்குது, இந்த ராகு திசை நன்மையை மட்டும் செய்யவே செய்யாது அப்படின்ற மாதிரி நிறைய பொதுவான கருத்துக்கள்லாம் உண்டு. ஸோ ராகு திசையை பொறுத்த வரைக்கும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறத மனசில் நீங்கள் எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா இந்த கொடுக்கறது நம்ம பொருளாதாரத்தை பற்றி மட்டும் பேசக்கூடாது. இந்த ராகு திசையை கடந்து ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அதற்கு மேலே எதுவுமே அனுபவிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. ஸோ அனைத்து விஷயங்களையும் இந்த பொது வாழ்விலையாகட்டும் அல்லது குடும்ப வாழ்க்கையிலேயாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இருக்காது. எல்லாத்தையுமே கடந்து தான் அவர் வந்திருப்பார். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானத்தையும், ஒரு மிகச்சிறந்த ஒரு போகத்தையும், மிகச்சிறந்த ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு திசை. இந்த நவகிரகத்தில் மிக அதிகப்படியான இந்த வாழ்க்கையை எப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு சிற்பி மாதிரி இந்த ராகு நம்மளை மிகச்சிறந்த ஒரு சிலையாக செதுக்கி கொடுக்கறதுல மிகச்சிறந்த ஒரு சிற்பி. இந்த ராகு திசையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தீமை நடக்கிறதெல்லாம் கிடையாது. நன்மை, மிகச்சிறந்த நன்மையும் நடக்கிறது உண்டு. ஏன்னா ராகு திசையை பொறுத்த வரைக்கும் இந்த பயம் அப்படிங்கிறத தூக்கி ஓரம் வச்சிடணும் எப்போவுமே. பொதுவாகவே ராகு திசை வந்துருச்சு அப்படின்னாவே எல்லாத்துக்கும் பயம் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பயத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, தெய்வ வழிபாட்டோடு அந்த விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். எந்த மாதிரியான தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னா, துர்க்கையினுடைய வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். ராகு காலத்தில் துர்க்கையினுடைய வழிபாடு, ராகு காலத்தில் உக்ர காளியம்மனுடைய வழிபாடு. ஸோ இது மிகச்சிறந்த ஒரு நல்ல பரிகாரத்தை கொடுக்கும். அதே போல் கும்பகோணம் பக்கத்தில் கதிராமங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் வனதுர்க்கை இருக்குது. ஸோ இது ராகு காலத்தில் இந்த அம்மனுக்கு மிக விமர்சையாக நடக்கக்கூடிய ஒரு பூஜை முறை. அந்த பூஜையில் டைம் எப்போவாது கிடைக்கிறப்ப இந்த ராகு காலத்தில், அது ஞாயிற்றுக்கிழமைன்னா ரொம்ப விசேஷம், செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அந்த ராகு காலத்தில் கலந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை நீங்கள் வாங்கி சாத்தி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ராகு திசையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தடைகள் ஏற்படுது இல்லையா, முக்கியமாக பயம் போகும். இந்த ராகு கால வழிபாடு பயம் போக்கக்கூடிய நேரம். பயம் போயிடுச்சுனாவே அடுத்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடியது வெற்றி தான். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் இந்த வழிபாட்டு முறை. இல்லை அவ்வளோ தூரம் போக முடியாது, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கோ அல்லது துர்க்கை அம்மன் தனி சன்னதியாக இருந்ததுனாலும் சரி, அல்லது காளியம்மன் கோவில்லையும் சரி, நீங்கள் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை இந்த ராகு திசை கண்டிப்பாக கொடுக்கும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறத மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. நன்றி.